இங்கே உள்ள ஸ்கூல் கிட்ஸ்க்குலாம் கம்பல்சரியாக அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தே ஆகுங்க. ஸ்கூல் இன்டர்வல் டைம், அதாவது இங்கே ரீசஸ் டைம்னு சொல்லுவாங்க, அது 20 to 40 மினிட்ஸ் இருக்கும். அப்போ பிள்ளைங்களாம் கண்டிப்பாக வெளியில் விளையாண்டே ஆகணும். ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெதர்ஸ்க்குலாம் அவங்க வந்து அடாப்ட் ஆகணும், விட்டமின் டி கிடைக்கணும், ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கணும், இதெல்லாம் தான். எக்ஸ்ட்ரீம் ஸ்னோவாக இருந்துச்சுன்னா, வெதர் கண்டிஷன் ரொம்ப லோவாக, அதாவது -21, 22 இப்படி போணுச்சுன்னா, ரொம்ப விண்டியாக இருந்துச்சுன்னா தான் வெளியில் விளையாட விட மாட்டாங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பராக வின்டர் க்ளோத்திங் போட்டிருந்தா மட்டும்தான் டீச்சர்ஸ் வெளியில் விளையாட அலோவ் பண்ணுவாங்க. சரி வாங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு ரேப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லேட்டீஸ், கியூக்கம்பர், கொஞ்சமாக ஃப்ரை பண்ண டோஃபு, அதுக்கப்புறம் வந்து பிளாக் அண்ட் க்ரீன் ஆலிவ்ஸ் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வேகன் மயோனைஸ். நான் யூஸ்வலாக எடுத்துக்க மாட்டேன், என்னைக்காச்சும் ஆசையாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்துக்குவேன். பாருங்கள் எவ்வளோ கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன்னு. நம்ம எடுத்து வச்சிருக்கிறது, கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடிக்கிடலாம். உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா வைக்கணுன்னா ஸ்பினச்சு, கேரட்டு, கேபேஜு, மீட்டு, எக்கு, சிக்கன் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. நான் ரேப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பராக பண்ண மாட்டேன், இது என்னோட ஸ்டைலு, பார்த்து சிரிச்சிடாதீங்க. இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு ரேப் பண்ணிட்டோம்னா ஸ்கூல் கிட்ஸ்க்கும் லஞ்சாக கொடுத்துக்கலாம். ஒர்க்குக்கு போகிறவங்க, எங்கேயாச்சும் வெளியில் போகிறவங்க கூட இதை எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளில், அதனால தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.